இந்த லைட்டுக்கு இவ்வளோ தான் தெரியும். எனக்கு பாப்பா தூங்குறா. எப்படி கண்ணு கூசுது எனக்கு. இது கிளியராக இல்லையோ? ஓகே. லைவ் பார்த்துட்ருக்கோங்க, 3 பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஒருத்தர் தான் லைக் போட்டிருக்கீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். வெளிச்சம் இல்லை அது இல்லைன்னா என்ன மேடம்? அதான் நிலா மாதிரி நீங்கள் இருக்கீங்களே. அப்பா, ஐஸ் வைக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? எப்படி கலைச்சா பார்த்தீங்களா? அதான் தெரிகிறது. ஆமாம், இங்கே தான் தூங்கிட்டு இருக்கா பாப்பா. பெரிய பாப்பா, எங்கள் அக்கா பையன் பெரிய பையன் வந்திருக்கான். அதனால் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க ஏதோ. என் பொண்ணும் அவனும் பார்த்துட்ருக்குறாங்க. சரி, அவன் இப்போ தான் வந்தாங்க, ஒரு 1/2 ஆச்சு. அதனால் சரி அவன் கொஞ்ச நேரம் பார்க்கட்டும் அப்படின்ட்டு நானும் சைலண்ட்டாக விட்டேன். அதுதான் போய்ட்டு கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருந்தது, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வீடியோக்காக எதுவும் ரெடிலாம் ஆகலைங்க. நான் வீட்டில் எப்படி இருந்தனோ அது மாதிரி தான் இருக்கேன். எப்படி தருதுன்னு தெரில. நான் வர ரொம்ப நாள் ஆச்சுலே, 1 மாதம் இருக்குமோ. நான் அதுக்கப்புறம் தான் இப்போ இன்றைக்கி ஃபேஸ் காட்டி போடுறேன். ஷார்ட்ஸ் வீடியோலாம் இப்படி தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் லைவில் நான் முகத்தை காட்டாமல் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பேசினேங்க, பிரதர்கிட்ட பேசிட்டேன். அவர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். வெளில தான் சாப்பிட்றாரு. சரி, ஆர்டர் பண்ணிட்டு இருந்தார். இதோ வந்துட்டார் பாருங்கள். நீங்கள் கேட்ட உடனே என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்கள். பிரதர்கிட்ட பேசுனீங்களா மேடம்? இப்போ என்ன நிலவரம்? அதை நேற்று அப்படி தாங்க நடந்துச்சான். அது என்னென்னா, தன்னால் ஃபேன் ஓடுதான். அப்புறமா டாய்லெட்டில் வந்து ஃப்ளஷ் பண்ண மாதிரி சத்தம் கேட்டுச்சான். அப்புறமா வந்து கேரட் துருவோம் இல்லையா, நம்ம கேரட் பீட்ரூட் துருவுறது, அந்த காய் சீவுறது இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே பட்டுருதான். அது எப்படி பட முடியும்? இப்போ யாராவது வீசி அடித்தாங்கன்னா மேலே படும். அது காற்று மாதிரியா பறக்கிற பொருளும் கிடையாது. ஒரு பிளாஸ்டிக் ஏதோ ஒரு சின்ன பொருள்னா அது பறந்து விடும். அதனால் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட். அது என்னன்னு தெரில. அது ஒரு மிராக்கலாக நேற்று இருந்துச்சுங்களா. அவரை வந்து நார்மலாக தான் சொன்னார். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பதட்டமாயிருச்சான். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ.